நெக்ஸ்ட் வந்து how do enzymes bring about such high rates of chemical conversion? எப்படி நொதிகள் வந்து இந்த ஹை ரேட் அதிகமான வீதத்துல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை கொண்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் we should study enzymes a little more. இன்னும் கொஞ்சம் நொதியை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டா கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ரேட் எப்படி வேகமா நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, we have already understood the idea of an active site. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆக்டிவ் சைட்னா என்னன்னு தெரியும். கரெக்டா? ஒரு ஐடியா இருக்கா? என்சைம்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் என்ன சொல்றோம், ஆக்டிவ் சைட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? the chemical or metabolic conversion refers to a reaction. கரெக்ட் தானே? கெமிக்கல் கன்வர்ஷன் நடக்குது, அதுக்கு பேர் ஒரு ரியாக்ஷன் சொல்லலாம். அல்லது மெட்டபாலிக் கன்வர்ஷன் நடக்குது, வளர்ச்சிதை மாற்றம் நடக்குது அப்படின்னாலும் அதை நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ரியாக்ஷன் சொல்லலாம், ஒரு வினை அப்படின்னு நீங்க சொல்லலாம். the chemical which is converted into a product is called substrate. எந்த கெமிக்கல், ஞாபகம் வச்சுக்கோ, எந்த கெமிக்கல் ப்ராடக்டா மாற்றப்படுகிறதோ அது பேரு சப்ஸ்ட்ரேட், அது பேர் தலைப்பொருள். சரியா? எந்த கெமிக்கல், புரியுதா? இதான் கெமிக்கல்னு வச்சுக்கோங்க. எந்த கெமிக்கல் இது என்னவா மாற்றப்பட போகுது, ப்ராடக்டா மாற்றப்பட போகுது. சரிங்களா? என்னவா மாறும், மேபி கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர், இதெல்லாம் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்ன, சப்ஸ்ட்ரேட். இதுக்கு பேர் என்ன, ப்ராடக்ட். சரிங்களா? அதான் இந்த அர்த்தம், பாயிண்ட்டுக்கான அர்த்தம். enzymes, that is proteins, enzyme என்றது protein with 3 dimensional structure including an active site. enzyme உடைய 3 dimensional structure எடுத்து பார்க்கும்போது ஒரு சைட்டை கொண்டு இருக்கும். அது என்னது, அது அதான் ஆக்டிவ் சைட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, convert a substrateனா S ன்னு சொல்லலாம், into a product P. சரி, அது என்ன பண்ணுது, இந்த என்சைம் என்ன பண்ணுது, சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணுது. யாரு, என்சைம். புரியுதா? சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டா கன்வெர்ட், தலைப்பொருளை விளைபொருளா மாற்றுறது தான் யாரோட வேலை, என்சைம் உடைய வேலை. ஓகே, அதுதான் அந்த சிம்பிள் இப்படி கொடுத்துருக்காங்க. எஸ்னா சப்ஸ்ட்ரேட், பினா ப்ராடக்ட். இங்க யார் இருப்பா நடுவுல, என்சைம்ஸ். சரிங்களா? It is now understood that the substrate has to bind the enzyme at its active site within a given cleft or packet. அப்படின்னா என்ன சொல்றாங்க, ஒரு என்சைம்ல இருக்கக்கூடிய, நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கோ, ஒரு என்சைம்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாக்கெட் அல்லது ஒரு சின்ன, அது என்ன சொல்றது, சின்ன பள்ளம் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல யார் வந்து இணைய போறா, சப்ஸ்ட்ரேட் வந்து இணைய போகுது. அதே ஷேப்ல இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் வந்து அது கூட இணைய போகுது. ஓகே, இங்க அப்போ there is the an obligatory formation of an ES complex. obligation என்ன சொன்ன, obligatory, கட்டாயமா என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் சேர்ந்தா என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். நொதியும் தலைப்பொருளும் இணைந்தா நொதி தலைப்பொருள் கூட்டமைவு தான் ஃபார்ம் ஆகும். அதான் ஆப்ளிகேட்டரி ஃபார்மேஷன் சொல்றாங்க. கட்டாயமா இதுதான் உருவாக முடியும். அதான் இஎஸ் காம்ப்ளெக்ஸ் வந்துச்சு. சரிங்களா? இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்சைம். இன்றது ஷார்ட்டா என்ன சொல்லலாம், சாரி என்சைம் தான் ஷார்ட்டா நம்ம என்ன சொல்லிக்கிறோம், இ அப்படின்னு சிம்பிள் போட்டுக்கிறோம். திஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் இஸ் எ டிரான்சியன்ட் பினாமினன். அப்படின்னா என்னமா, மாறக்கூடிய ஒரு செயல்முறை. இந்த மாதிரி மாறுது இல்ல, இது மாறும் எப்ப, இது ப்ராடக்டா கொடுக்கும் அப்படின்றது அர்த்தம். During the state where substrate is found to the enzyme active site, a new structure of the substrate called transition state structure is formed. நமக்கு ஒரு enzyme substrate complex வந்து ஒரு transition state நமக்கு உருவாயிடும்னு சொல்றாங்க. Very soon after the expected bond breaking, ஒரு குறிப்பிட்ட பாண்ட் பிரேக் ஆகுது அல்லது கூடுது அப்படின்னா is completed, அதாவது enzyme structure completed, the product is released from the active site. enzyme plus product ஃபார்ம் ஆகுதா ராஜா, அதுல இருந்து நமக்கு என்ன போயிடும், ப்ராடக்ட் நமக்கு கிடைச்ச பிறகு என்சைம் வெளியே போயிடும். புரியுதா? இதுக்கான இது இல்ல, இது கரெக்டான இது இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்க பாருங்களேன், இதை பார்த்துட்டு அப்புறம் இங்க பார்த்தா தெரியும். இங்க பாருங்க, என்சைம் பிளஸ் சப்ஸ்ட்ரேட் எதுக்கு உருவாகுது, என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இது ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட். இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் எதை உருவாக்குது, என்சைம் பிளஸ் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் உருவாக்குது. இதுல இருந்து பிளஸ் போடணும். இது ஒரு நீட் கொஸ்டின் தான். என்சைம் பிளஸ் ப்ராடக்ட் கிடைச்ச உடனே ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துக்குவோம், என்சைம்
மறுபடியும் இதே மாதிரியான சப்ஸ்ட்ரேட் கூட இணையத்துக்கு போயிடும். புரியுதா? இது முக்கியம். E+S ES EP அதுல இருந்து E+P மாறி இது வெளியே போயிடும். பாருங்க, breaking or making is completed, the product is released. பாண்டு உருவானாவோ அல்லது பாண்டு உடைஞ்சாலோ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ப்ராடக்ட் கிடைச்சிரும். In other words, the structure of substrate gets transformed into the structure of products. அதாவது சப்ஸ்ட்ரேட் உடைய ஸ்ட்ரக்சர் என்னவா மாறுது? ப்ராடக்ட் உடைய ஸ்ட்ரக்சரா, விளைபொருளுடைய ஸ்ட்ரக்சரா அது மாறுது அப்படின்னு சொல்றாங்க. The pathway of this transformation must go through the so called transition state structure. அப்ப என்சைம் சப்ஸ்ட்ரேட் வர்றது transition state, அது மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, there could be a many more altered structural states between the stable substrate and the product. கொஞ்சம் ஆல்டர்டு ஸ்ட்ரக்சர்னா என்ன தெரியுமா? ஸோ என்சைம் உடைய அந்த கிளப்ட் வேற மாதிரி இருக்குதுன்னா சப்ஸ்ட்ரேட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறினா மட்டும்தான் அந்த இடத்துல என்ன ஆக முடியும்? ஜாயிண்ட் ஆக முடியும். வேற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, உனக்கு சப்ஸ்ட்ரேட் இந்த மாதிரி இருந்தா இங்க போய் ஜாயிண்ட் ஆக முடியுமா? முடியாது. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி மாறினா மட்டும்தான் அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆக முடியும். சரிங்களா? ரைட். அடுத்தது, implicit in this statement is the fact that all other intermediate structural states are unstable. intermediate structure எல்லாம் எப்படி இருக்கும்? அன்ஸ்டேபிளா தான் இருக்கும். அதுக்கான ஸ்ட்ரக்சர் கரெக்டா போய் பைண்ட் ஆனாதான் அது ஆக்டிவா மாறும். ஸ்டெபிலிட்டி is something related to energy status of the molecule or the structure. ஸ்டெபிலிட்டினா நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொல்றோம். சரியா? அது something related to energy status of the molecule. ஒரு மூலக்கூறுடைய எனர்ஜி ஸ்டேட்டஸை குறிக்கிறது தான் ஸ்டெபிலிட்டி. அந்த மூலக்கூறுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, hence when we look at this pictorially through a graph, it looks like something as in figure 9.4. இதை பார்த்துக்கோ. இந்த டயக்ராமை கூட கொடுத்துட்டு எங்க ABCD ன்னு கொடுக்கலாம். ஜஸ்ட் இது வந்து ப்ராக்ரஸ் ஆஃப் ரியாக்ஷன். இது என்ன ஆக்சிஸ் பா? இது Y ஆக்சிஸ். சரிங்களா? அப்ப இங்க ரியாக்ஷனுடைய ப்ராக்ரஸ அடியில கொடுக்குறோம். இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கிறோம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி. தமிழ் என்ன கொடுத்துருக்கு? நிலையாற்றலா? இந்த பக்கம் நிலையாற்றல் இருக்கு. ரைட். இந்த இடத்துல கவனிக்கணும். அதே தான் நம்ம முன்னாடி ஒரு டயக்ராம்ல சொன்னல, அதான் இங்க எது பயன்படுத்தப்படுகிறது? சப்ஸ்ட்ரேட். எஸ்ன்றது சப்ஸ்ட்ரேட். அண்ட் இங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் என்சைம். இங்க பாரு, நான் சொன்னேன்ல, அப்போ ஒரு 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 ரியாக்ஷன்ல என்சைம் இருக்கும்போது அந்த ரியாக்ஷன் ஆயிடும், வேகமா நடந்துரும், வேகமா ப்ராடக்ட்டை கொடுத்துருது. இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்ல, இந்த டிஸ்டன்ஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் என்சைம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிச்சு. 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிச்சு. சார் இது இருக்குல்ல, ஆக்டிவேஷன் எனர்ஜி வித்தவுட் என்சைம், இட் மீன்ஸ் கேட்டலிஸ்ட் இல்லாத போது அந்த ரியாக்ஷனுக்கு என்ன ஆகுது? டைம் எடுத்துக்குது. சார் இந்த மாதிரி வருது இல்ல, ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்குது இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? டிரான்சிஷன் ஸ்டேட்னு சொல்றோம். இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ல இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்கணும்? ப்ராடக்ட் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் என்சைம் சீக்கிரமா நடந்தது, ஆக்டிவேஷன் எனர்ஜி வித்தவுட் என்சைம் பொறுமையா நடக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த படம். ரைட். இந்த படத்திலேயே the y axis represents the potential energy. y axis எதை குறிக்குது? நிலையாற்றல் நமக்கு குறிக்குது. the x axis represents the progression of the structural transformation or states through the transition state. இது வந்து ரியாக்ஷன் உடைய ப்ராக்ரஸை கொடுக்குது அல்லது டிரான்சிஷன் ஸ்டேட் உடைய ப்ராக்ரஸை நமக்கு சொல்லுதுன்னு சொல்றாங்க. you would notice two things: the energy level difference between S and P if P is at a lower level than S. அப்படின்னா என்ன அர்த்தம்? then S விட சப்ஸ்ட்ரேட்டை விட ப்ராடக்ட் லோயர் லெவல்ல இருக்கு, கீழே. சரிங்களா? the reaction is an exothermic reaction. அப்படின்னா என்னமா? எக்ஸோதெர்மிக், எண்டோதெர்மிக், வெப்ப வெளிவிடு வினையா? எக்ஸோதெர்மிக். எண்டோதெர்மிக்னா தான் வெப்ப கொள்வினைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இந்த ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியிடுது. இது மேல இது கீழே அப்படின்றத இது கொஞ்சமா வச்சுக்கோ. அதனால நமக்கு கேட்கலாம், இது வந்து என்ன ரியாக்ஷன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்.
வெப்ப வெளிவிடு வினை, வெப்ப உமிழ் வினை. ஓகே. ஒன் நீட் நாட் சப்ளை எனர்ஜி பை ஹீட்டிங் இன் ஆர்டர் டு ஃபார்ம் த ப்ராடக்ட். நீங்க எனர்ஜி இதுக்கு தேவையா யோசித்து பாருங்க. இந்த மாதிரியான ரியாக்ஷனுக்கு இப்ப உங்களுக்கு சப்ஸ்ட்ரேட் மேல இருக்குது, ப்ராடக்ட் கீழே இருக்குது, சரியா? இந்த இடத்துல நீங்க எனர்ஜியை கொடுக்கணுமா? ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் இப்படி வச்சுக்கப்பா. இந்த இடத்துல இருந்து கீழே வர்றதுக்கு எனர்ஜி வேணுமா? வேண்டாம். அது ஞாபகம். The reaction is an exothermic reaction. One need not supply energy by heating in order to form the product. Exothermic reaction இருந்தா, வெப்ப உமிழ்வினையாக இருந்தா நீங்க என்ன கொடுக்க வேண்டியது இல்ல, எனர்ஜி கொடுக்க வேண்டியது இல்ல. However, whether it is an exothermic or spontaneous reaction or an endothermic or energy requiring reaction, அப்ப எண்டோதெர்மிக்னா உங்களுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை. வெப்ப கொள்வினைக்கு ஆற்றல் தேவை, வெப்ப உமிழ்வினைக்கு ஆற்றல் தேவைப்படதில்லை. ஒன்று வெளியேற்றுறதுக்கு நமக்கு எனர்ஜி தேவையில்ல, ஆனா உருவாக்குறதுக்கு எனர்ஜி தேவை. அதான் அதுக்கான அர்த்தம். The substrate has to go through a much higher energy state or transition state. அப்ப நீங்க யோசித்து பார்க்கணும், எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு மேல போறதுக்கு என்ன வேணும்? நிறைய எனர்ஜி உங்களுக்கு தேவை அப்படின்றாங்க. The difference in average energy content of S from that of this transition state is called activation energy. இந்த differentiation நம்ம சொல்றோம்ல, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? activation energy. தமிழ்னாது செயலாற்றலா? Okay. Enzymes eventually bring down this energy barrier, making the transition of S to form more easy. நொதிகள் வந்து சப்ஸ்ட்ரேட்ல இருந்து ப்ராடக்ட்டை கொடுக்கறத ஈஸியா பண்ணிடுதுன்னு சொல்றாங்க. நொதி இல்லாத போது கொஞ்சம் பொறுமையா நடக்கும். என்சைம்ஸ் இருந்தா சப்ஸ்ட்ரேட்ல இருந்து ப்ராடக்ட் ஈஸியா கிடைச்சிரும். சரியா? ஒத்துரு பண்ணிப்பார். நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் என்சைம் ஆக்ஷன். எப்படி நொதி வந்து செயல்படுகிறது, அதோட நேச்சர் என்ன? அதே தான் திருப்பி அதே தான் என்சைம் சப்ஸ்ட்ரேட் சேர்ந்து என்சைம் ப்ராடக்ட்டை கொடுக்க போகுது. அதை தான் திருப்பி சொல்லுவோம். என்சைம் ஆஸ் எ சப்ஸ்ட்ரேட் பைண்டிங் சைட். திருப்பி அதே கதை தான். நொதியில என்ன இருக்குது? சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகிறதுக்கான ஒரு இடம் இருக்கிறது. சரியா? நொதி இதுல என்ன இருக்கு? இதுதான் ஆக்டிவ் சைட்னு நம்ம சொல்றோம். இதுல தான் யார் வந்து பைண்ட் ஆவா? சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆவார். Right. In its molecule so that a high reactive enzyme substrate complex is produced. அப்ப என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் சேர்ந்து என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் உருவாகுது இல்லையா? அது வந்து என்னது? ஹைலி ரியாக்டிவ் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ், அதிகமா வினைபுரியக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்றோம். திஸ் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஷார்ட் லிவ்டு. இது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குமா? என்சைம் சப்ஸ்ட்ரேட்டும் சேர்ந்தா அப்படியே இருந்துருமா? இருக்காது. என்ன, ப்ராடக்ட்டை கொடுத்து தான் ஆகணும். ப்ராடக்ட்டை கொடுக்கணும்னா இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நீங்கள் பாக்டீரியா எடுத்துக்கங்க. பாக்டீரியா இப்போ இல்லை ஈஸ்ட் எடுத்துக்கோ. ஈஸ்ட் எடுத்து என்ன பண்ணுற? இட்லி மாவில் போடுற. இப்போ அந்த இடத்துல ஈஸ்ட்ன்றது ஒரு என்சைம்னு வச்சுக்கோ. இட்லி மாவு தான் சப்ஸ்ட்ரேட்டு. அதை போட்டு விட்டிங்கன்னா அப்படியே இருந்துருமா? புளிக்குது இல்லை? அதான் ப்ராடக்ட். புரியுதா? புளிச்சு மாவு நல்லா பொங்கி வருது இல்ல, அதான் ப்ராடக்ட். அப்ப என்ன சொல்றாங்க? என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டையும் ஒன்னா சேர்த்துட்டுனா அது அப்படியெல்லாம் இருந்துடாது. கண்டிப்பா என்ன பண்ண ஆகணும்? ப்ராடக்ட்டை கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? This complex is short lived and dissociate into its products P and the unchanged enzyme with an intermediate formation of the enzyme product complex. நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்குது? enzyme product complex கிடைச்சு. இது வந்து உங்களுக்கு என்னவா எப்படி இருக்கும் அப்படின்னா, unchanged enzyme with an intermediate formation of the enzyme product complex. இது வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடும். இது வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. enzyme substrate complex ஷார்ட் லிவ்டு. இது அதுக்கப்புறம் என்னவா மாறிடுது? என்சைம் ப்ராடக்டா மாறிடுது. இது நீட்ல கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோ. சார் எப்படி சார் நடக்குது? The catalytic cycle of an enzyme action can be described in the following. எப்படி இந்த சைக்கிள் நடக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், substrate binds to the active site of the enzyme fitting into the active site. முதல் படிநிலையில என்ன நடக்குது?
என்சைம்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட்ல யார் வந்து இணையறா? சப்ஸ்ட்ரேட். இட் மீன்ஸ் சரியா? இந்த மாதிரி இது என்சைம் பிளஸ் சப்ஸ்ட்ரேட். சரியா? அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்? என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் நடக்கும். போட்டுக்கோ. சரியா? உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஆயிடுது. இதை நீங்க என்ன சொல்வீங்க? ES காம்ப்ளெக்ஸ்னு சொல்றீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டாப். ரெண்டாவது, the binding of the substrate induces the enzyme to alter its shape. Suppose இது சரியா இல்ல அப்படின்னா, ஆனா அந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு அதான் என்சைம்னா என்ன பண்ணும்? கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கும். மேபி வேற ஷேப்ல இருந்தா கூட அது என்ன பண்ணிக்கும்? ஆல்டர் பண்ணிக்கும். ஃபிட்டிங் மோர் டைட்லி அரவுண்ட் த சப்ஸ்ட்ரேட். எப்படி? கரெக்டா ஃபிட் ஆகணும். லாக் அண்ட் கீ மாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? இந்த பூட்டுக்கு இந்த சாவினா தான் அது திறக்கும். வேற சாவி போட்டா திறக்குமா? இட் மீன்ஸ் இந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு இந்த என்சைம்னா தான் கரெக்டா ஃபிட் ஆகும். ஓகேவா? Right. The active site of the enzyme now in close proximity of the substrate breaks the chemical bonds of the substrate and the new enzyme product complex forms. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த என்சைம் இங்க போட்டுக்கிறீல்ல, இதான என்சைம். எஸ், இதான என்சைம். இந்த என்சைம் என்ன பண்ணுது? இந்த சப்ஸ்ட்ரேட்ல கெமிக்கல் பாண்ட் பிரேக் டவுன் பண்ணுது அல்லது மேக் பண்ணுது. ஏதோ போயிட்டு இதுல என்ன பண்ணுது? ஆல்டர் பண்ணிட்டு உங்களுக்கு எதை கொடுக்குது? என்சைம் பிளஸ் ப்ராடக்ட் கொடுக்கும். என்சைம் சப்ஸ்ட்ரேட்ல இருந்து என்ன கிடைக்கணும்? என்சைம் பிளஸ் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் நமக்கு கிடைக்கும். ரைட்டா? மேபி இதை ஆல்டர் பண்ணிடுச்சு. நான் ப்ராடக்ட்டுக்காக வேற ஒரு கலர்ல கூட சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இப்ப நமக்கு என்ன கிடைச்சிச்சு? இதுதான் ப்ராடக்ட். கிரீன் கலரா மாறது தான் ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிச்சு. சரிங்களா? இந்த ரியாக்ஷன் கரெக்டா வருதா? ரைட். அடுத்தது chemical bonds of the substrate and the new enzyme product complex form. புதுசா enzyme product complex உங்களுக்கு ஃபார்ம் ஆயிட்டு. அதுக்கு அடுத்தது the enzyme releases the products of the reaction. enzyme என்ன பண்ணுது? அட கிளாஸ் இருக்குது, வெளி கிளாஸ்ல இருக்கிறோம். ஐயோ, ரெக்கார்டிங் இது, போமா நீ வேற. பேசுறவங்க. ரைட், ஓகே. The enzyme releases the products of the reaction and the free. இப்போ என்ன ஆகுது? enzyme product complex வந்துச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணுது? இது ரிலீஸ் பண்ணிடுது. எதை? ப்ராடக்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ப என்சைம் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? தனியா தானே இருக்கும். எஸ், இந்த என்சைம் மறுபடியும் ஃப்ரீயா வந்துடும். ஓகேவா? அந்த ஃப்ரீ என்சைம் இஸ் ரெடி டு பைண்ட் டு அனதர் மாலிகுல். அதான் ஃப்ரீயான என்சைம், தனித்த என்சைம். அது என்ன ஆகுது? மற்றொரு சாரி, கரெக்ட் தானே? ஆமா, அது வந்து மற்றொரு சப்ஸ்ட்ரேட் கூட சேர்றதுக்காக ஃப்ரீயா வந்துடும். ஓகேவா? அண்ட் ரன் த்ரூ த கேட்டலைட்டிக் சைக்கிள் ஒன்ஸ் அகைன். மறுபடியும் இதே மாதிரி நடக்கும். சரிங்களா? இதுதான் என்சைம் உடைய ஆக்ஷன். புரிஞ்சிச்சா? ரைட், இதோட இருக்கட்டும்.